ஒவ்வொரு குழந்தை கடத்தலுக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கிறது. சென்னையிலும் அப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும் இந்த 1.5 வயது குழந்தையின் பெயர் ஹாசினி. கடத்தி செல்லப்பட்ட 24 மணி நேரத்தில் போலீசார் இந்த பெண் குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். சென்னை அரும்பாக்கத்தில் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணே இந்த குழந்தையை கடத்தி சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நல்லூர் போனோடனே அப்புறம் அதுக்குள்ளே இங்கே இருக்கிற இந்த ஆட்களெல்லாம் போலீஸ் கொண்டு வந்து விசாரித்ததில் அப்புறம் நெல்லூர் அட்ரஸ் கிடச்சிது. நெல்லூரில் அட்ரஸ் விசாரிக்க பண்ணும்போது அந்த பொண்ணு அதுக்குள்ளே குழந்தை எடுத்து மறுபடியும் சென்னைக்கு வந்துடுச்சு. வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் திண்டிவனத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் காலையில் திண்டிவனத்துக்கு போனோம். போலீஸ் டீம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த பொம்பளையை. அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் தான் வந்து கீழ்பாக்கு மேடவாக்கன்ற இடத்துல ஒரு லேடிஎஸ்ஐ போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. குழந்தையை கடத்திய புகாரில் கைதாகியுள்ள பியூலா இவர்தான். ஆந்திரா நெல்லூரை சார்ந்த இவரை சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர். குழந்தை பேறு குறை காரணமாகவே பியூலா இந்த குழந்தையை கடத்தியதாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். நிறைய டீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் கூடவே இருந்தேன். ஃபுல் டே நான் அவங்க கூடவே தான் இருந்தேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ராத்திரி பகலாக ரொம்ப சிரமப்பட்டு சாப்பாடு இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் அந்த டவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ கடைசியில் சிக்கிக்கிச்சு. ஸோ இப்போ 24 மணி நேரத்துக்குள்ளே என்னுடைய பேத்தியை பிடிச்சி கொடுத்ததுக்கு காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிட்டேன். வீட்டு வேலைக்கு ஆட்களை நியமிக்கும் போது பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வீட்டு வேலைக்கு ஆட்களை அமர்த்தும் போது அவர்கள் பற்றிய விவரங்களை சேகரித்து வைத்திருக்க வேண்டும் என்பது காவல்துறையின் அறிவுரை. அந்த அறிவுரையை பின்பற்றாத பட்சத்தில் தான் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே காவல்துறையை அறிவுரையை பொதுமக்கள் ஒத்துழைப்போடு பின்பற்ற வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் சுப்பிரமணியன்.